இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவஜனமே, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குகிறது. ஹல்லேலூயா. அந்த உற்சாகத்தின் வார்த்தையை நாம் இன்னைக்கு வாசிக்க கேட்போமாக. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஐசையா chapter 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் நம்மை தாங்குவார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. So do not fear. வேதத்தை புரட்டி பார்த்துமானால் பிரியமானவர்களே, 365 நாள் ஒரு வருஷத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது போல இந்த வேதத்திலும் 365 வாட்டி இந்த வாக்கியங்கள் திரும்ப திரும்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Repeatedly the words which is say do not fear in the Bible we can count for 365 times. That is equal to a year. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ பயப்படாதே என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. Do not fear. ஏன் ஆண்டவர் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்? Why God always repeat all these things? ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லணும்? காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய எதிரியே பயம்தான். Our first enemy is fear. எதை குறித்தும் பயம். சம்பளம் போடலன்னா பயம், காசு இல்லைன்னா பயம், கட்ட முடியலன்னா பயம், வியாதி வந்தா பயம், சொந்தம் விட்டு போச்சா பயம், எவனாச்சும் நம்ம பார்த்துருவானா பயம், எல்லாத்துக்கும் பயம். பயம் பிசாசின் கிரியை. ஹல்லேலூயா. நீ பயப்பட நீ இன்னும் அதிகமாய் பாவம் செய்துகிட்டு இருப்ப. நீ பயப்படுகிறவருக்கு பயந்து பாரு, நீ பாவம் செய்யாமல் உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நீ உலகத்துக்கு பயப்பட இவங்களுக்கு பயப்படுற, அவங்களுக்கு பயப்பட நீ கொஞ்சம் கொஞ்சமா பொய் பேச ஆரம்பிப்ப, கொஞ்சம் கொஞ்சமா தீமைக்குள்ள விழுவ ஆரம்பிப்ப. ஆனா தேவனுக்கு மேல் வைக்கிற பயம் எப்படி தரமா இருக்கும்? உன்னை அதிகமாய் பரிசுத்தமாய் மாற்றும், உன்னை அதிகமாய் அவருக்கிட்ட சேருவதற்கு உன்னை உருவாக்கும். இன்னைக்கு இந்த உலகம் எதை குறித்து பயப்படுதுன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும், தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்துரும், இது நடக்காது, இது நடக்கும், இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், ஒரே பயம். அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளை குறித்து பயம், பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்னு. திருமணம் ஆகிறோட வாழ்க்கையில திருமண வாழ்க்கை பயம், யாரை கல்யாணம் பண்ணுவோம், கல்யாணத்தை எப்படி பண்ணுவோன்னு. ஹல்லேலூயா. கணவர் மனைவிக்குள்ள ஒரு பயம். ஏன் எப்ப நம்ம வாழ்க்கை என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி இதெல்லா பயத்தையும் உள்ளுக்கு அப்படியே வச்சு ஒரு நாள் பூகம்பம் மாதிரி வெடிக்கும் போது அதை என்ன செய்ய முடியாது, சரியாக்க முடியாது. அதோடைய விளைவு என்னன்னா பிரிவு உண்டாகும். அந்த பயத்தோட விளைவு என்ன ஆகும்னா கசுப்பு உண்டாகும். அந்த பயத்தோட விளைவு என்ன தெரியுமா உண்டாகும்? வேதனை வலி உண்டாகும். அதுதான் ஆண்டவர் சொல்ல, பயப்படாத. எதை குறித்து உனக்கு ஏன் பயம்? நாளை குறித்து நீ ஏன் பயப்படுற? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரோட ஒரு முக்கிய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பயப்படாத என்று சொல்லும் போது ஆண்டவர் உறுதியை கொடுக்கிறார். எதை கண்டும் பயப்படாத நீ, எதை கண்டும் பயப்படாத நீ. உனக்கு முன்பதை மழையே வந்து நின்றாலும் அந்த மழையை விளக்கி உன்னை நடக்க வைக்கிற தேவன் உன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னங்க மிஞ்சி போயிடும்? உயிர் போயிருமா? நம்மளோட உயிர் போயிருமாங்க? நம்ம அடிக்கடி சொல்ல, ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காக, ஆனா உயிர் போற மட்டும் என் பயம் வருது. நீ உண்மையா ஆண்டவருக்கு வாழ்வதற்கு உன்னை அர்ப்பணிக்கிறவனா இருக்கிறானா மரணத்துக்கு நீ பயப்பட மாட்ட. ஹல்லேலூயா. மரணத்துக்கு நீ பயப்பட மாட்ட. ஏன்னா உனக்கு தெரியும் எனக்கு இன்னொரு வாழ்வு நிச்சயம் அங்க இருக்கிறது என்று. பயப்படுறவன் 10 பேரோட போயிட்டே இருப்பான் எங்கே போனாலும். பயப்படுறவன் அதிகமா தன்னை பெருமை பாராட்டி கொள்ளணும்னு காமிக்கணும்னு நினைப்பான். அல்லையா? பயப்படாதவன்
தனியா நிற்பான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா அவன் தனியா நிற்கிறான்? அவன் கூட இருக்கிறது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்தவர். அசால்ட்டா நடந்து போவான். அடி விழுவோம், நெருக்கம் வரும், ஒடுக்கம் வரும். ஆனாலும் கால்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கர்த்தர் பலத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நட போக. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. எதை குறித்து பயம் உனக்கு? வாழ்க்கையை குறித்து பயமா? பொருளாதாரத்தை குறித்து பயமா? இல்ல என்ன பயம் உனக்கு? உங்ககிட்ட இருக்கிறது இது அத்தனையும் இடையில வந்தது. இடையில வந்த காரியத்துக்கு உனக்கு அவ்வளவு பயம். நிரந்தரமான இருக்கிற ஆண்டவருக்கு உனக்கு பயம் இல்லை. இன்னைக்கு நிரந்தரமான ஆண்டவருக்கு கொடுக்கிற பயம் குறைந்து போய்விட்டது. இடைவெளியில வந்ததுக்காக நம்ம பயப்படுறோம். அந்த உறவை நாங்க தக்க வைத்துக் கொள்ள முடியுமா தெரியலையே, எனக்கு பயமா இருக்குது. இதாவது நான் சொல்லிட்டு அவங்க கோச்சுக்குவாங்களே பயமா இருக்குது. இப்படி பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்களே பயமா இருக்கு. யாரு வந்தா என்ன, யாரு போனா உங்களுக்கு என்னங்க? உங்க வாழ்க்கையில யாரு இருக்கணும், யாரு இருக்கக்கூடாது தீர்மானம் பண்ணுகிறது கர்த்தர். அல்லேலூயா. நீ விருப்பப்படலாம், நீ ஆசைப்படலாம், ஆனா அது உன் கூட இருக்கணுமா, அது உனக்கு பெஸ்டா இல்லையான தீர்மானம் பண்றது யாரு? ஆண்டவர். சில நேரத்தில் நீ கேட்கிற காரியத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. பயப்படாத போனுவாரு. சிலது சக்சஸ் ஆகும், சிலது ஃபெயிலியர் ஆகும். அல்லேலூயா. சக்சஸ் ஆகிறவனுக்கு ஆண்டவருடைய கரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் ஆகணுக்கு கர்த்தருடைய கை விட்டுட்டாரு சொல்லுவாங்க. இல்லைங்க, ஃபெயிலியர் ஆகணுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வாரு? இன்னும் வாழ்க்கையோட ஆழத்தை கற்றுக் கொடுப்பார். வா, கடலுக்குள்ள நீச்சல் அடிக்கிறது எல்லாராலும் முடியும். ஆழத்துக்குள் நீச்சல் அடிக்கிறது சிலரால மட்டும்தான் முடியும். ஆழத்தை கண்டு பயப்படாத. வா, வழியை எடுத்து வை. எதை குறித்தும் பயப்படாதே. நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்றாரு. நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன் சொல்கிறாரு. ஒரு உறுதியை கொடுக்கிறார். எதை குறித்தும் பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இந்த சீசனை போல படகுல இயேசுவை பார்த்த உடனே அவன் என்ன செஞ்சான்? நானும் தண்ணியில நடக்கணும்னு ஆசைப்படுறான். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் இயேசுவை பார்த்து என்ன சொல்றான்? என்னையும் தண்ணியில நடக்க வைங்கன்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வா. என்னது? வான்னு கூப்பிடுறாரு. இவனும் காலடைய படுகிற எடுத்து தண்ணீர் மேல வச்சு நடக்கிறான். ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு தண்ணியில நடந்து வரான். 3வது ஸ்டெப்பு கீழே பார்த்தவனே பயம். பயம் அவனுக்குள்ள வந்த உடனே தண்ணிக்குள்ளாக கீழே முழுக ஆரம்பிக்கிறான். கூப்பிட்ட தேவன் கைவிடலங்க. அவருடைய கரத்தை கொடுத்து விழுந்தவனை மறுபடியும் தூக்கி நிற்க கர்த்தரால முடியும். அவருக்கு தெரியும் நீ முழுகிற அப்படின்னு. நின்று வேடிக்கை பார்க்கிறவர் ஆண்டவர் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீ முன்னுக்கு நடந்து வந்து நீ கீழே விழுவும் போது கர்த்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் அல்ல. கரங்களை கொடுத்து தூக்குகிற தேவன். அவர் தான் சொல்றார், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு. இன்னைக்கு சில நேரத்தை பயம் சூழும் போது நம்ம என்ன தெரியுமா செஞ்சிடும்? உண்மையாவே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்கும்? உண்மையாவே ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா? நமக்கு ஒரு டவுட்டே வந்துடும். பிசாசுக்கு என்ன தெரியுமா வேலை? உனக்கு டவுட் கொண்டு வந்துக்குதே கொடுக்கணும். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இருந்தால் எனக்கு ஏங்க இப்படிலாம் நடக்குது? சில பேர் பார்த்துருக்கீங்க சொல்லுவாங்க, உண்மையாவே கடவுள் ஒருத்தர் இருக்கிறாராங்க, என் வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, கடவுள் இருக்கிறாராங்க. பிசாசோட வேலை என்னன்னா, படைத்தவர் மேல உனக்கு டவுட் வந்தே ஆகணும். நம்பிக்கை வந்துடக்கூடாது. படைத்த ஆண்டவர் மேல என்னைக்கு உனக்கு நம்பிக்கை உருவாகுதோ உன்னை அசைக்க முடியாது. ஆகையினால அவன் என்ன செய்வான்? டவுட்டை கொண்டு வந்து உன் மைண்ட்ல வச்சிருவான். இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ வேதனைப்படுறேன், ஆண்டவர் என்னை பார்க்கவே இல்லையே, அந்த டவுட்டை கொண்டு வந்து வச்சிருவான். என்னைக்கு நீ ஆண்டவரை சந்தேகப்படுகிறியோ கிரியைகள் அங்க நீங்க காண முடியாது. ஆண்டவர் எதிர்பார்ப்பார், விசுவாசத்தோட என் பிள்ளைங்க என்கிட்ட வருதா, பயப்படாத என்று சொல்லும் போது தேவனுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். God is seeking your faith.
When God said no fear, do not fear means He's seeking your faith. Where is your faith? If your faith is 100% on God, never fear for anything. Move on. Hallelujah. எனக்கு ஒருத்தம் பயப்படாத, போ முன்னுக்கு. போன வாரம் பார்த்தோம்ல ஒரு வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது, தீமைக்கல்ல, எரேமியா 29:11, தீமைக்கல்ல நன்மைக்கான ஏதுவான திட்டத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். அதான் சொல்ல, பயப்படாத. நம்மளுக்கு இவங்களை கண்டா பயம், அவங்கள கண்டா பயம், இப்படி கண்டா பயம், அது கண்டா பயம். ஆனா படைத்தவர் மேல இருக்கிற பயம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற பயம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் மேல வைக்கிற பயம் உனக்கு இல்ல, ஆனா பூச்சாண்டி காமிக்கிறதுக்கெல்லாம் நீ பயப்படுற. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை நம்மளோட இருக்குது என்று அதிகாரத்தோடு அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அடுத்தது ஆண்டவர் சொல்றார், திகையாதே, அச்சப்படாத. நடக்குமா, நடக்காதா, இது முடியுமா, இது முடியாதா, ஐயோ தெரியலையே, திகையாதே, நான் உன் தேவன்றாரு. ஏன் சந்தேகப்படுற? எல்லா விஷயத்திலும் சந்தேகம். மனுஷனோட புத்தி என்னன்னா எல்லா விஷயத்திலும் சந்தேகப்படுவான். ஆனா அவனுடைய வாழ்க்கையை சோதிச்சு பார்த்து இன்னைக்குமே அவனுக்கு சந்தேகம் வந்ததில்லை. நம்ம சரியா நடக்கிறோமா, நம்ம கர்த்தருக்குள் கரெக்டா இருக்கோமா, அவனுக்கு அதுல சந்தேகமே வராது. ஏன் தெரியுமா? அவன் பெர்ஃபெக்டா இருக்கிறான்னு சொல்லி பிசாசு அந்த எண்ணத்தை வச்சிருவான். So he will be always look at him as a perfect man. வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தா கால் தூசி கூட வர மாட்டான். Where is your perfect? நீ ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள தேவன் தெரியுமா? இறக்கமுடைய தேவன் தான், ஆனா அவர் நீதி உள்ள தேவன். எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருடைய இரக்கத்தினால என்னை எடுத்துக்கொள்வார். நிச்சயம், கண்டிப்பா. ஆனா அவர் நீதி உள்ளவர், நியாயாதிபதி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாருன்னா அப்ப ஆண்டவருக்காக உண்மையா பாடுபட்டு அவனால கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து அவனோட ஆண்டவர் விருப்பம்னா எல்லாரும் அவர் வீட்டுக்கு வரணும், யாரும் கைவிடப்படக்கூடாது. அது ஆண்டவர் விருப்பம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கடைசி நேரத்தில் மரணம் நேரிடும் போது ஒரு பயம் உண்டாகும், மரணத்தின் பயம். நான் செத்துருவனோ, என் வாழ்க்கை அப்படியே போயிருமோ, அப்பதான் உழுந்து வந்து ஆண்டவரை தேடுறது. அந்த பயம் உலகத்துல நீங்க வைக்கிறதுல கர்த்தர் மேல வைத்து பாருங்க. அவருடைய பலத்தின் கரத்தினால கர்த்தர் உங்களை நடத்த வல்லமையா உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Be not dismay, for I am your God. ஆண்டவர் அவருடைய திவ்ய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். திகையாதே அப்படி சொல்லும் போது அவருடைய திவ்ய வல்லமை, டிவைன் பவர். வானத்தை பூமியும் படைத்தவருக்கு ஒரு திவ்ய வல்லமை இருக்கிறதுனால தான் அவருக்கு பேர் கடவுள். ஹல்லேலூயா. அந்த திவ்ய வல்லமை உனக்கு கூட நான் வைக்கிறேன்னு சொல்றாரு, உனக்கு நான் தர்றேன்னு சொல்லுகிறாரு, உனக்கு நான் அதை செய்வேன்னு சொல்றாரு. அந்த திவ்ய வல்லமை என்று சொல்லப்படும் போது அப்பாற்பட்ட காரியமும் நடக்கும். 10,000 பேர் இல்லைங்க, 10 கோடி பேர் உங்களை பார்த்து சொல்லலாம் இது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அனுமதிச்சு இந்த காரியத்தை அனுபவத்துக்குள்ளா போயிருக்கிறேன். முடியாது கேட்கிறவங்களா, முடியாது, முடியாதுங்க, எப்படிங்க முடியும், இது சாத்தியமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில சொல்ல 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 நம்மளே கன்வின்ஸ் ஆயிரும், ஆமா உண்மைதான் போல, முடியாது போல. ஆனா உன்னோட விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்குது, அதை ஆண்டவர் அறியறதுக்கு நீ அடையாளமா இருந்தனா முடியாதது கூட கர்த்தர் முடித்து காமிப்பார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் திகையாதே. அல்லேலூயா. நீ என்ன செய்யாத? திகையாதே, நான் உன் தேவன். எப்படி அறிமுகப்படுத்துறாரு? நான் உன் தேவன், நான் உன் அப்பா, எனக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு.
அவன் சொல்லுவான் கதவு சாத்தி இருக்குன்னு, அவன் சொல்லுவான் முடியாதுன்னு. அவன் சொல்றத நம்புற, நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? மூணாவது மனுஷன் சொல்றத நம்புற, நாலாவது மனுஷன் சொல்றத நம்புற. உன்னை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். அதை நம்ப மாட்டேற. ஹல்லேலூயா. சேதி வாசிப்பர் சொல்லுவாங்க, வானிலை சொல்லுவாங்களே, கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வாரத்திலிருந்து பயங்கரமான மழை காற்று இந்த தேசத்தை ஆளுகைக்குள்ளாக வருகிறது. ஆகையினால் நீங்கள் எல்லாரும் பத்திரமாக இருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை அரசாங்கம் வெளியாக்கிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் என்னென்ன சேர்த்து வைக்க முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக மூட்டை கட்டி பக்கத்தில் வச்சுக்குவோம். திடீர்னு நினச்சி எடுத்துட்டு ஓட ஈஸியில. அதுக்கு தானே அவன் சொல்றத நம்புறல, அவன் சொல்றதுக்கு மேல உனக்கு பயம் வருதுல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்பவும் வருவேன். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் பலனும் அவரோட கூட இருக்குது சொல்றாரு. நான் திரும்ப வருவேன். திரும்ப வரும்போது குழந்தை இயேசுவாக பிறந்தவராய் தன்னை வெளிப்படுத்தல. திரும்ப வரும்போது வெள்ளை குதிரையில நியாயாதிபதியாய் வருகிறவர். அல்லேலூயா. இரண்டாவது வருகையில நீ போய் ஜிங்கல் பெல் ஜிங்கல் பெல்னு பாட்டு பாட முடியாது. அல்லேலூயா. சாந்தா கிளாஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் ஆட முடியாது. அவர் கேட்பாரு, யாரா சாந்தான்னு கேட்பாரு. இந்த சாந்தா யாருப்பா? யாருப்பா நீ இன்னும் புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ற? தெரியலப்பா. என்னப்பா என்னப்பா ஜிங்கல்? என்ன ஜிங்கல்? என்ன ஜிங்கல்? என்னப்பா ஜிங்கல்? உன் வாழ்க்கை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்குது. என்ன ஜிங்கல்? உன் வாழ்க்கை ஒரு பெல்லு என்ன மணி அடிக்காம இருக்குது. உன் வாழ்க்கை இருக்கிற பெல்லு அடிச்ச மணி சத்தமே காதுக்குள்ள வரைக்கும் கேட்கல. தேவனுக்குரிய பயம் ஜனங்களுக்கு மத்தியில உண்டாகுனா என்ன ஆகுமா? ஆண்டவருடைய கரம் அந்த ஜனங்களை சுத்திகரித்து இருக்கிறதை காண முடியும். அலை இல்லைங்க, எவ்வளவு பேர் புயல் காத்து வந்தாலும் நீயும் நானும் பாதுகாக்கப்படுவோம். ஏத்தரமா என்னுடைய பயம் கர்த்தர் மேல, உலகத்தின் மேல அல்ல. இந்த உலகம் மிஞ்சி மிஞ்சி எனக்கு என்னங்க செய்ய முடியும்? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு உயிர். அந்த உயிரை அதை எடுக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா என் தேவன் மேல் நான் பயம் வைத்திருக்க தெரியுமா? அந்த பயத்தோட பிரதிலிப்பு என்ன தெரியுமா? எனக்கு மறுவாழ்வு உண்டு. எனக்கு ஆண்டவருடைய வீட்டில் இடம் உண்டு. ஆண்டவரை பார்ப்பதற்கு ஆண்டவர் வழிகள் செய்து உண்டு கொடுக்கிறார். God open the door. When I fear God, there's a difference when you fear the world and fear the God. Fear the world, it will never profit anything for you. உலகத்தை கண்டு பயந்து உனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. மிஞ்சி மிஞ்சி உனக்கு என்ன பேர் கிடைக்கும், அவ்வளவுதான். அவருக்கு பயந்து பாரு, அவர் படைத்த அத்தனையும் ஒழுங்கான முறையில் அதை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் வித்தியாசங்கள். ஹல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. அடுத்தது சொல்றார் ஆண்டவர், I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லும் போது ஆண்டவர் எதிர்த்தமா கொடுக்கிறார். எல்லா பராக்கிரமும் எங்கிட்ட இருக்குது. அந்த பராக்கிரமத்தின் வல்லமையினால உனக்கு நான் அதே பலத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படியே தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கணும்? அவருக்கு நீ பயப்படும் போதுதான். நம்மளுக்கு அந்த பலத்தின் வல்லமை வேணும். We want the power. We always seek the power of God, but we never fear God. Fear God is obey God, is obedience. Fear God is sacrifice your life to God. தேவனுக்கு பயப்படுறேன்னு சொன்னா தன் வாழ்வாதாரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு சமமா இருக்கிறது. அல்லேலூயா.
தேவனுக்கு நான் பயப்பட சொன்னா என்னை ஆண்டவருக்கு நான் தரேன்னு சொல்றேன். கீழ்ப்படுகிற ஆண்டவருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கண்டு உனக்கு பயம், படைத்தவரை கண்டு பயம் இல்ல. சேட்டை பண்ணாத சேட்டை பண்றது, அப்புறம் சொல்றது ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாருன்னு. மன்னிப்பாருங்க. அவர் மன்னிக்கிற வல்லவராய் இருக்கிற தேவன். ஐயா தெரியுமா, அவரை போல யாரும் மன்னிக்கவே முடியாது. அவர் ஒரு மனுஷனை மன்னிக்கிறத மாதிரி இந்த உலகத்துல யாரும் இன்னொரு மனுஷனை மன்னிக்க முடியாது. இரக்கமுள்ள தகப்பன். அதுக்காக நீ சாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பியா? நீ மாறவே மாட்ட, நீ திருந்தவே மாட்ட. ஒரு தடவை மாங்காய் மரம் ஏறி மாங்காய் பறிக்க சொல்லி கீழே வந்து காலை உடைச்சிக்கிட்ட, சும்மா சும்மா ஏறுவ? சும்மா சும்மா ஏறுவீங்களா? உடைஞ்சா ஓடிட்டோம் பரவாயில்ல, திருப்பி ஏறுவேன்னு ஏறிப்பாரு. அப்படி அந்த செயல்படுத்தும் போது தெரியுது செய்யக்கூடாது, ஏறி கீழே விழுந்தா கால் உடைஞ்சிரும் அப்படின்னு தெரியுது. ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கும் போது பாவம் செய்யக்கூடாதுன்னு ஏன் தெரியல? மரத்துல இருந்து கீழே விழுந்தா கால் உடையும், காலை ஆறி போயிடும், திருப்பி ஏறு, உடையிட்டோம், மருந்து இருக்க. எத்தனை தடவை உடைஞ்சா என்னப்பா, உடஞ்சி பாப்பா ஒட்ட முடியல, காலை பிடிங்கி தூக்கி எஞ்சிட்டு போறாங்க, முடிச்சு அவ்வளவுதான். அந்த எண்ணம் அந்த மாதிரி செய்ய முடியுமா? செய்யறதுக்கு ஆள் ரெடியா இருக்கா? அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. அப்படிலாம் ஆயிடக்கூடாது. காலுப்பா பவுனு. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற பயம், அட்டி விழுந்தா என்ன ஆகும்னு தெரியாத அந்த பயம் ஏன் இருக்க மாட்டேங்குது நம்மளுக்கு? இந்த பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியா. அவங்க இந்த வசனத்தை எடுத்து பேசும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் சொல்லிக்காது பயப்படாத. எதுக்கு? பாவம் செய்யறதுக்கா? பயப்படாத என்று ஆண்டவர் சொல்லும் போது, நீ செஞ்ச பாவத்தை என்கிட்ட வந்து அறிக்கை செய்யறதுக்கு பயப்படாத. அல்லேலூயா. நீ செஞ்ச பாவத்தை என்கிட்ட வந்து சொல்லி அறிக்கை செய்யறதுக்கு பயப்படாத, அச்சப்படாத. நான் அதை மன்னிக்கிற தேவன், உண்மைதான். ஆனா நியாயாதிபதியா இருக்கும் போது என்ன செய்வார்? நியாயம் தீர்க்கிறவராய் இருப்பார். ஆண்டவரை குறை சொல்ல முடியுமா? முடியாது. தேவன் சொல்லுகிற காரியம், எதை குறித்தும் பயப்படாத, எதை குறித்து அச்சப்படாத, பலத்த கரத்தினால உன்னை நான் தாங்குவேன். இதெல்லாம் எதை குறிக்குது? எல்லா காற்றிலும் வானத்துக்கு மேலாகும் பூமி கீழாகும் இருக்கிற பலத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அப்பாற்பட்ட பலன். வேதத்தை திருப்பி பாருங்க. அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் தேவன் விசித்திரமான ஒரு பலத்தை கொடுத்தார். அவர்களை கண்டு ராஜாக்கள் பயந்தார்கள், படைகள் பயந்தது. அல்லேலூயா. பார்வோன் மோசேயை கண்டு பயந்தான். யாரா நீ? எங்கேந்தோ வந்த, ஏதோ கடவுள் சொன்னாருன்னு சொன்ன. என் தேசத்துல இத்தனை வாதைகள் வந்து எங்களை சாகடிக்க வந்துருச்சு. யாரா நீ? போடா, உன் ஜனங்களை கூட்டிட்டு போ. அப்பயும் விடல, இல்லாம ஆகிட்டார் ஆண்டவர். அவ்வளவுதான், முடிச்சு. எலியாவை காத்து பயந்தாங்க. தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆடக்கூடாது, ஆடக்கூடாதுப்பா. ஆகாப் ராஜாக்கா ஒரே கோபம். ஆகாப் ராஜாவை பார்த்து என்ன சொன்னா? 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொன்ன உடனே கோபம் கொந்தளிச்சிருச்சு. மழை வராதுன்னு அர்த்தம் செழிப்பில்லைன்னு அர்த்தம். தண்ணி இல்லைன்னா வறட்சி அடைஞ்சு போய் செத்து போயிருவீங்கன்னு அர்த்தம். ஆகாப் ராஜாக்கு அவ்வளோ கோபம். எப்படி அவனை அப்படி பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவனை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. ஆண்டவர் விட்டுட்டாராங்க? விடவே இல்லை. உன்னை எதிர்க்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தனா உன்னை எதிர்க்கிறவன் கூட உன் கண்ணுக்கு முன்னுக்கு இல்லாமல் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், பலத்தின் கரத்துல நான் உன்னை வைத்திருக்கிறேன். I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன்பா. நம்ம என்ன பண்ணிடுறோம்? வியாதி வந்துருச்சுன்னா வெள்ளை நனைஞ்சு போய் அப்படியே உட்காந்துருவோம். வேற சிச்சுவேஷன். இந்த எலியா சிச்சுவேஷன் வேற. இப்ப நம்மளை குறித்து நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு வியாதி வந்துருச்சுன்னா பயம் வந்துடும். முடிச்சு டாக்டர் சொல்லிடுவாங்க, முடியாதுங்க, இதை போட்டியில் செத்து போயிருவீங்க.
அவன் சொல்றதுக்கு உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குன்னா, ஜீவனுள்ள வார்த்தையில இன்னும் வல்லமை இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு நீ பயந்தா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தையும் அப்பாற்பட்டதையும் கர்த்தர் திருப்பி போட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நீதி வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். நீதியா, நீதி அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இந்த பயமே செயல்படுகிறது. ஏன் தெரியுமா? அந்நீதி செய்கிறவன் அவருடைய நீதியின் கரத்தில் தாங்க முடியாது. அவனும் பயந்தவன் தான். நீதியின் கரத்தை தாங்குறவன் யாரு? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். Those who fear God. Hallelujah. Those who really fear God. ஆண்டவருக்கு பயந்தவர்கள். He will uphold them with his righteousness hand. Hallelujah. இன்னைக்கு நம் நீதியா இருக்கிறோமா என்று கண்ணாடியை பார்த்து அதை குறித்து நீங்க பயப்படணும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா நான் நீதி உள்ளவன், முதற்கிழமை வந்துட்டா நீதி உள்ளவன், எழுப்புதல் கூட்டத்துக்கு போனா நீதி உள்ளவன், அப்படி இல்லை. நீதி உள்ளவன் என்பது எப்போதும் தேவனுக்கு முன்பதாய் பயந்து உண்மையாய் இருக்கிறவன். அவனை தான் ஆண்டவர் சொல்றார், என் நீதியின் கரத்தினால் நான் அவனை தாங்குவேன். எல்லாம் வரும் அவனுக்கு. கல் எறியது வரும், குச்சி எறியது வரும், வார்த்தை வரும், அம்பு வரும். ஆனா மறந்துடாத, அவனை என் நீதியின் கரத்தில் நிற்க வச்சிருக்கிறேன். அவனை தள்ளி விடணும்னு கூட ஒன்று கனவுல நினைக்க முடியாது. அந்த பயம் அங்க இருந்துச்சுன்னா இங்க பயத்தை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா உண்டாக்குவார். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யாருக்கு பயப்படுறோம் அதிகமா? Who does we fear more? Two kind of fear. One, fear to the world will bring negativity. Another one, fear to God will come positive things in your life. Which one is your choice today? உன்னை தீர்மானம் எது? எதை குறித்து பயம்? துணிரகமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு பயம் இல்லை. பாவத்தை அறிக்கை செய்கிறதுக்கு பயம். நான் பண்ணிட்டேன் இதை அப்படி சொல்றதுக்கு பயம், வெக்கம், அவமானம். துணிரகமா நீ பொய் பேசுறிய, அப்போ உனக்கு பயம் இல்லை. துணிரகமாய் ஆண்டவருக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தீமையான காரியம் செய்ய, விக்கிரங்களுக்கு நீ ஓடுறிய, அது உனக்கு பயம் இல்லை. சில நேரத்தில் ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டம் வரும், தட்டி விட்டுருவார், போ. அப்ப நீ கதறுவ, ஆண்டவரே என் நிலையை காண்கிறாயோ, என்னை விடுதலை செய்வாயோ? எனக்கு ஒண்ணு தெரியாது. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, உடனே ஒரு உபவாச கூட்டத்தை கூடி என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்காக உளுந்து மாரடிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் பாப்பார், சரி போ போ, நல்லா போ போ. ஆனா நல்லா போயிடாது. என்ன செய்ய திருப்பி பழைய குருடி இப்போ யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? மறுபடியும் ஜெபிச்சவங்க, என்ன ஆண்டவரே நாங்க இப்படியாக ஜெபிச்சோம், அவங்க மறுபடியும் அப்படி. அப்ப ஆண்டவர் யாரை கேட்பாரு? நியூட்ரலா நிக்க கத்துக்கணும். நீ நியூட்ரலா நீங்க ஆரம்பிச்சுனா உன்னை யாருக்கும் பிடிக்காது. நீ ஈவு இறக்கம் இல்லாதவன் சொல்லுவாங்க, என்னென்னமோ பேர் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை எல்லா காற்றிலும் என் நீதியின் கரத்தினால நான் உன்னை தாங்குவேன். சொல்லட்டும்பா, ஓட்டும்பா, நடக்கட்டும்பா, நீ ஏன் கவலைப்படுற? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், உன் வழிகளை நான் உருவாக்குவேன். இல்லைன்னு சொல்றியா? இருக்கு என்ற. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பகுதியை வாசித்து எல்லாம் பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கும். நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, என்னை இப்படி பண்ணிட்டாருங்க, வாக்குத்தத்தம் எனக்கு வந்துருச்சுங்க, எல்லாம் கேட்க நல்லா இருக்கும். ஆனா நான் தேவனுக்கு பயந்தவனா என்று கேள்விக்குறி இங்கே இருக்கிறது. Do I fear God? Fear God means we can say respect God. மரியாதை செலுத்துகிறது. Hallelujah.
எல்லாருக்கும் அக்கினி அபிஷேகம்னா அவ்வளோ ஆசை. பருவு கட்டை எடுத்து எண்ணெயை ஊற்றி எரிச்சு அதுக்குள்ள போட சொன்ன போவியா? அதான் அக்கினி அபிஷேகம் வேணும்ன்ற, அக்கினிக்குள்ள போக பயப்படுற. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரே, உங்க மகிமை என் மேல் இறங்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கறீங்க. அந்த மகிமை உன் மேல் இறங்குவதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? கடவுள் மேல உனக்கு பயம் இருக்கா? கடவுள் மேல உனக்கு பயம் இருக்குன்னா பொய் பேச மாட்டேன், பொய்யா நடிக்க மாட்டேன், தீமையை யோசிக்க மாட்டேன். எத்தனை பேர் உனக்கு தீமை செஞ்சாலும் போடா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உனக்கு கோவம் வராது. ஒருவேளை உங்களுக்கு அந்த உணர்வு அப்படி வந்துச்சுன்னா உங்களை நடத்துபவர் கர்த்தர். God is leading you. அதை விட்டுட்டு உனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் உன்னை நடத்தல, நீ இன்னும் ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கல. அதுதான் அந்த பயம். ஆண்டவருக்குள் இருக்கிற பயத்துக்கும் உலகத்தார் மத்தியில் இருக்கிற பயத்துக்கும் உறவுகளுக்கு நடுவில் இருக்கிற பயத்துக்கும் வித்தியாசங்கள். ஹல்லேலூயா. அப்ப இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எடுத்துக்கோ 11 வாசிங்க, மன்னிங்க 12 வாசிங்க. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள். நீ தேவனுக்கு பயந்தனா இந்த ஜனங்க உன்னை நெருக்கத்துக்கு கொண்டு வந்தாங்களே இல்லாமல் ஆக்கிடுவேன்ட்டார். These people cannot be seen anymore. The people who distract you to sinful life, who try to manipulate lies on you, பொய்யான காரியம் மேல வைக்கப்படும் போது இவர்களை ஆண்டவர் இல்லாம ஆக்கிடுவேன்ட்டார். முடிச்சு அவ்வளவுதான். நான் போய் சண்டை போடணுமா? நான் போய் அவங்களோட வாக்குவாதம் பண்ணணுமா? என்னோட வேலை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியது. Fear God and walk. Sometimes cannot. These people will make you angry. This is one of the weapon of the devil. உன்னை கோபப்படுத்தணும்னு பார்ப்பாங்க, உன்னை எரிச்சல் மூட்டணும்னு பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? தேவனோட நீ இணைந்துடக்கூடாது. உன் பயம் உலகத்தோடு இருக்கணும், கர்த்தர் மேல வந்துடக்கூடாது. ஆண்டவர் மேல உனக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, உன்னுடைய உறவை நீ சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஆத்மா சரிதான் என்ன ஆயிடுச்சு, இப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருச்சு. பயப்படுத யாருக்கு? ஆண்டவருக்கு. அதை கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிக்கும். அதை விடவே விட மாட்டான். அப்பதான் ஏதாவது தேவையில்லாத ஒரு காரியத்தை இழுத்து கொண்டு வந்து உள்ள வைப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை குறித்து தான் ரொம்ப யோசிப்பீங்க. அதை குறித்து எப்படி இவங்களோட வாக்குவாதம் பண்ணலான்னு யோசிப்பீங்க. நான் உனக்கு இது பண்றேன் இது அப்படி எரிச்சலை கொண்டு வருவான். ஏன் தெரியுமா? நீ ஆண்டரோட இணையவே கூடாது. அவன் தான் அவனோட பிளான். நான் அதிகமாய் பார்த்து உணர்ந்து இந்த காரியத்தெல்லாம் கடந்து வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அதை சொன்னாலே எங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, சொன்னா யாரு கேட்குறீங்க? யாரு கேட்குறீங்க? இயேசு அதி சீக்கிரமா வரப்போகிறார், மனம் திரும்புங்கள் சொல்லியாச்சு. எத்தனை பேர் இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறோம்? மனம் திரும்புற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். மனம் திரும்பிட்டுமா? உலகத்துக்கு நம்ம மனம் திரும்பிட்டுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்ல, நீ என்ன மனம் திரும்பிட்ட? மனம் திரும்ப தெரியுமா? முழுமையாக ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்கிறது. சேஞ்சிங் ஆல் எவ்ரிதிங் இன் மை லைஃப். இது வரைக்கும் நான் உலகத்தாரோட ஒத்து போய் வாழ்ந்தேன், இது வரைக்கும் அடுத்தவனுக்காக வாழ்ந்தேன், இது வரைக்கும் எனக்காக நான் வாழ்ந்தேன், இது வரைக்கும் என் இஷ்டம் போல இருந்தேன். ஆனா என்னைக்கு நான் மனம் திரும்ப சொல்லணும், இன்னையில இருந்து நான் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு மரியாதை செலுத்தி தேவனுக்கென்று வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அதான் மனம் திரும்புறது. நான் மனம் திரும்பிட்டேன், ஆனா நான் அப்படியே தான் இருப்பேன். அது தேவன் மேல இருக்கிற பயத்தை வெளிப்படுத்தவே இல்லைங்க, அது உங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவோ நீ அதிகாரத்தை வெளிப்படுத்த நினைக்கிறியோ,
அவளுக்கு அவ்வளவாக நீ தேவன் மேல வைத்துக்கிற பயம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். உன்னை விட்டு எவளுக்கு எவ்வளவு அது குறையுதோ அவளுக்கு அவ்வளவு துணிரகமாய் பாவம் செய்வீங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாத அப்படின்னு சொன்னா துணிரகமாய் பாவம் செய்வதுக்கல்ல. அல்லேலூயா. பாவத்தை செய்யாதபடி இருப்பதுக்கு பயப்படாத. இப்ப அந்த பாவத்தை செஞ்சிருவணும் அப்படின்னு உனக்கு பயம் இருக்குல்ல, அதை குறித்து பயப்படாத. நீ ஆண்டவரை குறித்து பயப்படு, இந்த பயம் உன்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய எதிரி பயம். அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் பயம். இன்னைக்கு படத்தை பார்த்து முக்கால்வாசி பேர் கெட்டு போகுது. பேயை பார்த்தா கிராஸை கொண்டு போய் நிப்பாட்டிடுது முன்னுக்கு. ஏன்னா கிராஸை பார்த்தா பேய் ஓடிடுமா? நிஜமான பேய் எங்க தெரியுமா இருக்கு? வீட்டில் ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா போய் பாருங்க, நிஜமான பேய் எங்க இருக்குன்னு தெரியும். இந்த பேயை விரட்ட தான் கர்த்தர் அவர் ரத்தத்தை சிந்திக்கிறார். இதை சுத்திகரிக்க தான் ஆண்டவர் தன் ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு கொடுத்தார். ஏன்னா இந்த முகத்துல இன்னும் அவலட்சணங்கள் காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில் அவலட்சணமான காரியங்கள் நிறைய இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? தேவன் மேல் நான் வைக்கிற பயமில்லாத காரியங்கள். ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் புரிஞ்சுக்குவார். பார்த்தீங்களா, சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவரே புரிஞ்சுக்குவார். ஆண்டவர் புரிஞ்சுக்குவாருங்க. உண்மையுமே ஆண்டவர் நல்லா நம்மளை புரிஞ்சுக்குவார். நீ யாரு, நீ என்ன பண்ணுவ, நீ என்ன செய்வ, உன்னை கொஞ்சம் உயர்ந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிப்பாட்டிச்சுன்னா அடுத்தது உன்னோட குணாதிசயம் எப்படிலாம் மாறும் எல்லாம் ஆண்டவர் தெரியும். கஷ்டப்படுற, சரி உனக்கு நான் அதை கொடுக்குறேன், சரி கொடுத்த பிறகு என்ன பண்ணுவேன் அதுவும் கர்த்தருக்கு தெரியும். நீ ஏழையா இருக்கிறப்ப ஒரு குணாதிசயமா இருப்ப, நீ பணக்காரனா ஆயிட்டா ஒரு குணாதிசயமா, அதுவும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் எல்லாம் தெரியும். கர்த்தர் இடத்துல யாரும் ஏமாற்ற முடியாது. மனுஷன் ஏமாத்திடுவான். ஏழ்மைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வரும்போது தாகத்தோட பயத்தோடு ஆண்டவரை தேடுவான். ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது உண்மையோட தேவனை தேடுகிறதுக்கு பயத்தோட, நடுக்கத்தோட, மரியாதையோட, அன்போட அவன் வருவான். ஆனா உயர்ந்த அடைக்கலத்துக்கு போனோன்னு கீழே இருக்கிறவரை பார்த்து மரியாதை கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க நிலை என்னன்னு தெரியாது. அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி வேதனைப்படுறாங்க அவனுக்கு புரியவே புரியாது. ஆனா அவன் அங்கேயும் தான் வருவான். இப்ப கர்த்தருக்கு நல்லா தெரியவா தெரியாது நீ யாருன்னு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. அந்த நீதியில உனக்கு பயம் இருக்கணும். அதை தேட முடியாதோ, தோல்வி அடைஞ்சிடணும் அந்த பயம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்ப. அதை தேட 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 உன்னுடைய வாழ்க்கை உறுதியாய் கர்த்தர் நிற்க, பலனுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். அது ரொம்ப அவசியம். இன்னைக்கு டாக்டரை பார்த்தா ஒரு பயம். ஆமா தானே? ஐயோ இன்னைக்கு எனக்கு செக்கப் இருக்குது, இன்னைக்கு அவன் என்ன சொல்லிடுவான்னு தெரியலையே. என்ன சொன்ன என்ன, நீ நான் மாறவ போற? அப்படியே தானே இருக்க போற. அப்படியே இருக்கிறதுக்கு உனக்கு என்ன சொன்ன என்ன? அழுட்டு போட்டு ஏதாச்சும் போ. அதே பயம் கர்த்தர் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட்டை கர்த்தர் மாத்திடுவார். தெரியுமா? முன்னுக்கு இருக்கிறனா என் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. இருக்க மாட்டேன்னு சொன்னா இன்னைக்கு ஊழியம் செய்து கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துறார். அவ்வளவுதான். ஒவ்வொரு ஊழியக்காரனோட வாழ்க்கையிலையும் ஒரு அடி இருக்கும். அவன் விழுந்து அடிச்சு எழுந்துச்சு வருவான். என்ன, விழுந்த இடத்தை மறந்துறதுனால, நிலை மறந்தவனை போல தன் வாழ்க்கை இஷ்டம் போல இருக்கிறதுனால தான் ஆண்டவர் வேதனை அடைகிறார். உன் பயம் எங்க? உன் மரியாதை எங்க? உன்னை போல தான் இந்த ஜனங்களை உன் இடத்துல கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. இந்த பயம் நன்மையாகவும் இருக்கிறது, அதே பயம் தீமையாகவும் ஒரு மனுஷனை தள்ளி போகுது. ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப 365 தடவை 365 times in the Bible God said do not fear.
அப்பனா ஒரு பாசிட்டிவான காரியத்துக்கு ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். அதை குறித்து சொல்றார். என் வாழ்க்கை மடிஞ்சு போயிருமோ, பயப்படாத. நான் விழுந்து விடுவனோ, பயப்படாத. ஐயோ இதை நான் செய்ய முடியுமா தெரியல, பயப்படாத. நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, பயப்படாத. எந்த நேரத்திலும் பயப்படாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனாய் நீ இருக்கும் போது என்னுடைய பிரதிலிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர் நீயின் கரத்தினாலே உன்னை தாங்கி நடத்துவார். கர்த்தரை நம்பி இருக்கிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதான் உண்மை. நீங்க நம்புங்க. நீ என்ன நம்புறியோ இல்லையோ, நீ கர்த்தரை நம்புன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் உங்க முன்னுக்கு நிக்கிறேன், நாளைக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். அவரை நம்பு, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இந்த மனம் திரும்புவதுக்கு உனக்கு பயம் இருந்தாதான் மனம் திரும்புதல் நடக்கும். When you have fear, then only you can repent. Without fear, you cannot repent. Hallelujah. You will focus on what you want to do every day. பயம் இருக்கும் போது தான் மனம் திரும்புதல் செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி ஒரு என்ன வரும் இருதயத்தில், செயல்படுத்த வேண்டும் சொல்லுகிற காரியம் உருவாக்கும். இல்லை துணிரகமா நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன், நான் எல்லா நேரத்திலும் எல்லா ரீதியும் நான் பைபிள் படிக்கிறான் பண்ணுறேன், எல்லாம் நீ பண்ணுற, ஓகே. தேவன் மேல் இருக்கிற பயம் இருக்கிறதா? என்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் மேல இருக்கிற பயம் பெருக ஆரம்பிக்குதோ, அப்ப நீ சத்தியத்துக்குள்ள நிலை நிற்கிறவனாக காணப்படுகிற. அந்த சத்தியத்துக்குள்ள நிற்கிறவனுக்கு தான் போராட்டம் நிறையா, சரியா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியின் கரத்தினால உன்னை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன். It's not easy. God never say everything is easy. எல்லாமே ஈஸியாக வந்துடணும் ஆண்டவர் எங்கேயுமே யாருக்கும் சொல்லல. அல்லேலூயா. போராடணும். அந்த போராட்டத்தில் தேவனுக்கு பயந்து காரியங்கள் இருக்கிறத அதுக்கு நான் கீழ்ப்படியணும். அதை ஓவர் கம் பண்ணி என்னால் செய்ய முடியாது. சரி நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துவார், இதை நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்வார். ஆனால் அது நம்ம கைக்கே வராது, தெரியுமா? வராது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு உணர்த்தினீர், இதை நீ கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஆனால் இது இன்ன வரைக்கும் நடக்கல, ஏன்? இரு, எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். செக்லிஸ்ட் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போய் சிகிச்சை முன்பதுக்கு உங்களுக்கு செக்அப் பண்ண முன்னுக்கு அவங்க உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க. அப்புறம் தான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லுவாங்க. அதை தான் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். எல்லாத்தையும் செக் பண்ணுவார். நீதியா இருக்கிறியா? தேவனுக்கு பயந்து இருக்கிறியா? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறியா? பொறுமையோடு இருக்கிறியா? விசுவாசத்தோடு இருக்கிறியா? நம்பிக்கையோடு இருக்கிறியா? அன்போடு இருக்கிறியா? உண்மையா இருக்கிறியா? அவமானத்துக்கு நடுவில் எனக்கு உண்மையா இருக்கிறியா? பாடுகளுக்கு நடுவில் எனக்கு உண்மையா இருக்கிறியா? என் மேல இருக்கிற பயம் அதிகமா இருக்குதா அல்லது உலகத்தின் மேல இருக்கிற பயம் அதிகமா இருக்குதா? எல்லா செக்லிஸ்டும் ஆண்டவர் செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் உனக்கு வர ஆசீர்வாதம் இருக்குதே, இவ்வுலகத்தில் எந்த கொம்பனாலும் தடை செய்ய முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவன் முடியாதுன்னுவான், என்ன முடியாது, இதான் முடிஞ்சுன்னுவேன், அதுதான் ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. Ask God that kind of blessings. சும்மா கண்ணு கட்டுன ஆசீர்வாதம், இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும், அதை எடுத்து நீ என்ன சாட்சி கொடுக்க போற? சாட்சி கொடுக்கிறப்ப கூட சில பேர் எனக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. தேவன் செய்த நன்மைகளை சொல்லுங்க சாட்சி சொன்னா என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பேசி கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் செய்த நன்மை சாட்சி என்ன? ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த சாட்சி விசித்திரமா இருக்கும். அந்த சாட்சி இன்னொருடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? தாக்குதலை உண்டாக்கும். அவங்க வாழ்க்கை செய்ததை என் வாழ்க்கை ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி வருவாங்க. கர்த்தர் செய்ய மாட்டார்னு சொல்லல, அலட்சியப்படுத்தி சொல்லல, சரிங்களா? கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். கேட்கிற காரியத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவர்.
நான் என்ன சொல்றேன்னா, தேவனுக்கு பயந்து இருக்கிறவருடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் தேவனுக்குள் பயம் இல்லாமல் துணிரகமாக இருக்கிற ஒரு ஆசீர்வாத வித்தியாசங்களை சொல்றேன். It's a different. When you fear God, the kind of blessing that God is going to give you. Hallelujah. It's a wonderful blessings. No one can shut the door. வெளிப்பாடு விசேஷம் 3:8 சொன்னது, இதோ உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அந்த ஒருவரும் பூட்ட முடியாது. உன்னை அப்படியே மண்ணை போட்டு மூடிலாம் நினைப்பான், முடியாது. ஏன்னா நீ கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கும் போது உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? வசனம் சொல்லுது, உன் எதிரியாள்களை நீ இனிமே பார்க்க மாட்ட, இல்லாமல் ஆக்கிடுவேன்ட்டார். ஆண்டவரோட அந்த உக்கிரமான பலன் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? நீங்க சாதாரணமா என்னாதீங்க, என் பலத்த கரத்தினால, அது சாதாரணமா என்னாதீங்க. என் பிள்ளைய டச் பண்ணணும்னு நினைச்ச சுத்தமா இல்லாம ஆக்கிடுவாரு. ஆனா அதுக்கு நீ பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றல, தேவனுக்கு பயப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவனா இருக்கணும். கஷ்டமா இருக்கும், நடந்து பாரு. ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றுவார். கஷ்டத்துக்கு நடுவில் உன்னோட உண்மைத்துவத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். உன்னோட பயத்தை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். யாருக்கு பயப்படுற? டாக்டர் சொல்லுவான், இன்னும் 3 மாசத்துல நீங்க மறிச்சிடுவீங்க. அப்படியே சோறு சாப்பிட மாட்டாங்க, தலை சீவ மாட்டாங்க, அப்படியே என்னமோ வாழ்க்கையை இழந்து போன மாதிரி உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா 3 மாசம் செத்து போயிருவியான். பிறந்தா ஒரு நாளைக்கு சாவதான் போற, அதுல எந்த மாற்றம் இல்லை. இருக்கிற வாழ்க்கை அன்னைக்கு தேவனுக்கு பயந்து இருக்க சொன்னா பயம் இல்லை. 3 மாசத்துல செத்து போயிரும் சொன்னாக்க பயம் வந்துருச்சு. நம்மளுடைய பயம் எங்க இருக்குது? இப்ப உலகத்துல நம்மளுக்கு எதாவது ஆயிருமோ, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடந்துருமோ, அசம்பாவிதம் ஆயிருமோ, அந்த பயம். இப்ப அதை தான் ஆண்டவர் சொல்ற, அதை குறித்து பயப்படாத. Do not fear on that. The Bible is already update us everything that is going to happen. So why are you going to fear? வேதம் மிக தெளிவாக நடந்ததையும் நடந்துகிட்டு இருக்கிறதையும் நடக்க போகிற காரியத்தை தெளிவா பேசிருச்சு. நீ வாசி, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே நீ பயப்படுற? கடைசி நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்லிட்டாரு, அப்படியே உனக்கு பயம்? என்ன மனுஷன் ஆக போறான்னு சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டாரு, அப்படியே நம்மளுக்கு பயம்? எதை குறித்தும் பயப்படாதீங்க. நம்முடைய பயம் தேவன் மேல் இருக்குமானால் நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம். நம்முடைய கர்த்தர் அவருடைய நீதியின் கரத்தில் தாங்கி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை பொழுது உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா, நிச்சயம் செய்வார். ஒன்றுமே இல்லை அப்படி நீ நினைப்ப, ஒன்றுமே இல்லாத இடத்தில் துவங்கி ஆரம்பிக்கிறது தான் என்னுடைய ஆண்டவருடைய வேலை. எல்லாரும் செய்யற மாதிரி ஆண்டவர் செய்ய மாட்டாரு, யாரும் செய்யாததை உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. மற்றவங்க அப்பதான் வந்து உன்ட்ட என்ன கேட்பாங்க, எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேள்வி கேட்க வைப்பாங்க. அப்ப வாயை திறந்து நீ பேசுவியான்னு கர்த்தர் பார்ப்பார். என் ஆண்டவர் எனக்கு செய்தார், என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? என் கர்த்தர் எனக்கு செய்தார். என்னைக்குமே நான் வெட்கப்பட்டதே இல்லை. சின்ன காரியமா இருக்கலாம், அது பெரிய காரியமா இருக்கலாம், என் ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், என் கர்த்தர் என்னை இதிலிருந்து விடுவித்தார் என்று சொல்வதற்கு எங்கேயுமே நான் வெட்கப்பட்டதில்லை. அன்னைக்கு தேவனுக்குள்ள பயம், இன்றைக்கு தேவனுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது பெருக வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். ஆமாவா? எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயால்
அபிஷேகம் படுத்துறேன்னு சொல்றார். அப்ப என் எதிராளிக்கு முன்ன இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறார். ஆமாவா? என் பந்தி பெருகணும்னா என் எதிரியும் பெருகணும், என்னோட நெருக்கமும் பெருகும். என் நெருக்கம் பெருக பெருக என் பந்தி இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 2 பேர் என்ன நெருக்குனா அந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பந்தி சின்னோண்டு மேசையை போட்டு அவர்களுக்கு முன்னே என்னையை அபிஷேகம் பண்ணுவார். 2000 பேர் நெருக்குனா அந்த 2000 பேருக்கு நடுவில் பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயை என் தலையில ஊற்றி என்னை அபிஷேகம் பண்ணுவார். உனக்கு எது வேணும்? இது வேணும்னா இது எழுந்துதான் ஆகணும். உன் தலை எண்ணெயால் அபிஷேகப்படுத்துகிற நாட்கள் நீ வேணும்னு சொல்லி தேவனுக்கு பயந்து இருந்தனா, இந்த சின்ன சின்ன காரியம் உன்னை நெருக்குத, அதை கண்டு பயப்படாத. அல்லேலூயா. எத்தனை பேர் உன்னை நெருக்கினாலும் உன் எல்லைகளை விருதாக்குற தேவன் உன் கூடயே இருக்கிறார். அவன் சொல்லுவான், செக் மேட், நீ எப்படி நகர்றன்னு பார்ப்ப, நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் சொல்லட்டா, எகிப்திலிருந்து ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார்ல சிவப்பு சமுத்திரத்தில், அவங்களுக்கும் செக்மேட் தான். சுற்றி கண்ணு கட்டின தூரம் தண்ணி. ஆண்டவர் பாதையை அங்கே உண்டாக்கினார். நடந்து போ. எதிர்பார்த்தாங்களா? பார்வோனோட சேனைகள் கடந்து போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களா? அவரோட மைண்டில் என்ன வந்துருமா? அந்த தூரத்துக்கு போனோன்னா அவங்களுக்கு மேலே அவங்க எஸ்கேப்பே இல்லை. செக்மேட், நம்ம அவங்கள பிடிச்சிடலாம், நம்ம மறுபடியும் அவங்கள சிறைச்சாலைக்கு கொண்டு வந்துடலான்னு அவங்க மைண்டில் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்திலும் கர்த்தர் வழிகளை திறந்து நடந்து போன்றார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். தேவனுக்குள் பயம் இருக்குமானால் வழியே இல்லாத இடத்திலும் தேவன் வழிகளை உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆகையினால் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எதை குறித்தும் பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே. கர்த்தர் நம் நடுவில் இருந்து செய்வார். வசனம் சொல்லுது, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நிச்சயமாய் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகுது. நீ தேவனுக்கு பயந்துரு, தேவனுக்கு உண்மையாக இருந்து பார். அந்த நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை திருப்புவதற்கு கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதுல கூட கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ பயப்படாதே, நீ திகையாதே என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தும் இந்த வார்த்தையில் ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களை ஆண்டவரே முழுவதுமாய் ஆண்டவரே இந்த பயத்திலேருந்து எங்களை நீக்கி கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கை செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. இந்த நாளில் இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எவைகளெல்லாம் நாங்கள் பயந்து இருக்கிறோமோ அந்த பயத்தை நீக்கி போட்டு புதிய பலத்தை கர்த்தர் உண்டாக்குவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே மனதை இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.